இஃப் நத்திங் சேஞ்சஸ் நத்திங் சேஞ்சஸ். உங்கள் லைஃப்லேயும் சரி கெரியர்லேயும் சரி எந்த முன்னேற்றமே இல்லாமல் இப்படியே போய்கிட்டு இருக்க எனக்கா யோசிச்சிருக்கீங்களா? இப்படியே போகிறதுக்கு யார் யார் காரணமாக இருப்பாங்க யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள், உங்கள் கோலிங்ஸ், உங்கள் ரிலேஷன், ஏன் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட இருக்கலாம். கரெக்டாக? உங்களோட வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்புறதுனால அதான் நிஜம். நோ சொல்ல தயங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத வேலையோ இல்லை உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத கான்வர்சேஷனில் உங்களை தலையிடுறதுக்கோ யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா ஜஸ்ட்டு நோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. தினமும் புதுசாக 2 விஷயம் பண்ணுங்கள். என்ன மாதிரினா, நீங்கள் ஜஸ்ட்டு டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிற ரூட்டை தவிர்த்து புதுசாக ஒரு ரூட்டில் போய் பாருங்கள். இன்னொன்று, டெய்லி எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு குட் மார்னிங் சொல்லி பழகுங்களேன். அது வாழ்க்கையை கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்கும். அது உங்கள் மைண்டில் தேவையில்லாத பேர்டனை ஃபுல்லாக குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பிளான் பண்ணி பண்ணுங்கள். எந்த ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தாலும் அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது முந்தின நாளோ எது இம்பார்ட்டண்ட், எது ரிலாக்ஸான வேலைன்னு சொல்லி ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க. ஒரு கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட்டான வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸான வேலையை ரிலாக்ஸாக டயத்தில் முடிங்க. அப்படி பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்கள் பவுண்டரியை செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் எல்லாத்துக்குமே நீங்கள் அவைலபிளாக இருக்க முடியாது. அப்படி நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னா உங்களோட வேல்யூ கம்மியாயிடும். ஸோ உங்கள் அட்வான்டேஜே உங்களுக்கே டிஸ்அட்வான்டேஜாக போகும். சேஞ்ச் யுவர் பர்ஸ்பெக்டிவ். மற்றவங்க உங்களை எப்படி நினைக்கிறாங்கிறத விட நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீங்கிறத முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் எஃபர்ட்டும் போடுங்க. உங்கள் வேலையும் கரெக்டாக பாருங்கள். ஏன்னா இஃப் நத்திங் சேஞ்சஸ் நத்திங் சேஞ்சஸ்.